உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரில் உங்கள் யாவருக்கும் காலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேலைக்காக நின்று செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை ஆண்டவரை காத்து வழிநடத்தி ஜீவனை தந்திருக்கிறேன். இந்த புதிய நாளிலே உம்முடைய இறை சமூகத்திலிருந்து இந்த நாளை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறேன். இந்த நாளின் இறை செய்தி பாடல் வேலை ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். ஆண்டவரே, நான் இணைந்தும் இந்த வார்த்தையை கேட்டு இந்த நாளின் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளின் இறை செய்தி பாடல் வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்தார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் உடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில் நாம் இறைவனை துதிக்கும்படியாக 583வது பாடலாகிய வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 583வது பாடல். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வாழ்நாளையெல்லாம் வீணாளா வருத்தத்தோடே கழிப்பது வாழ்நாளையெல்லாம் வீணாளா வருத்தத்தோடே கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து முன்னே சேர்த்து வருவாய் கருணமிதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளோ கண்டிடும் மூச்சார் உறவினரோ. கட்டின வீடும் நிலம் பொருளோ கண்டிடும் மூச்சார் உறவினரோ. விட்டு ஆவி வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே
வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமெல்லாம் ரட்சிப்படைய வழி இல்லையே. ரட்சகரேசு வழியவரே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. நம்முடைய தாயும் தந்தையுமாயிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த காலை வேளையில இயேசுவின் திருப்பெயரிலே உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஊழியத்தின் சார்பாக அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாய் கொடுத்திருக்கிற அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி, அது திருவெளிப்பாட்டின் புத்தகம் 22ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம். இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகம் இதை அறிந்திருக்கிறோம். இது ஆண்டவருடைய வருகை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவருடைய ஆசீர்வாதம், பாதுகாப்பு, துன்புறுத்தல் போது சபையில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குறுதி, பாதுகாப்பு என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திற்கு தலைப்பு த ரிவர் ஆஃப் லைஃப், வாழ்வின் ஊற்று அல்லது வாழ்வின் ஆறு என்று நம்ம பார்க்கிறோம். வாழ்வின் நீர்வீழ்ச்சி என்று நம்ம பல தலைப்புகளில் நம்ம சொல்ல முடியும். த ரிவர் ஆஃப் லைஃப், வாழ்வின் ஆறு என்று நம்ம பார்க்கிறோம். இந்த 22ஆம் அதிகாரம் முக்கியமான ஒரு அதிகாரமாக இந்த திருமறையினுடைய கடைசி அதிகாரமாக நம்ம பார்க்கிறோம். ஆதியாகம புத்தகத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் முடிவடைகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. த ரிவர் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, த ரிவர்ஸ் சோர்ஸ், த ரிவர்ஸ் ஃப்ரம் த த்ரோன், இல்லையா? இந்த ஆறு எப்படி வருகிறது என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலிருந்து அது புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. அதுதான் த ரிவர்ஸ் சோர்ஸ் இஸ் த த்ரோன் ஆஃப் காட் அண்ட் த லேம்ப். ஆட்டுக்குட்டியானவரிடத்திலிருந்து அது வருகிறது. அதே நேரத்தில் அது நமக்கு வாழ்வையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வருகிறது. அதான் முக்கியமானது இங்கே பார்க்கிறோம். பின்பு இந்த வானதூதர் வாழ்வு அளிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆற்றை எனக்கு காட்டினார். வாழ்வு அளிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற ஆறு, அது பளிங்கு போல் ஒளிர்ந்தது. ஆறு பொதுவாக எப்பவுமே பளிச்சுன்னு தான் இருக்கும், ஏன்னா அது ஓடிக்கொண்டே இருக்கும். தேங்கி கொண்டிருக்கிற தண்ணீர் தான் சாக்கடை, அது நாற்றம் அடிக்கும். ஏன்னா அது ஒரே இடத்துல தேங்கி தேங்கி வைரஸ், பாக்டீரியா எல்லாம் அதில் மிக்ஸ் ஆகி அது உற்பத்தி ஆகி கொசு, புழு எல்லாம் உற்பத்தியாகி நாற்றம் அடிக்கும். ஆனால் ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீர் அப்படி இல்லை, அது பளிச்சென்று இருக்கும், பளிங்கு போல இருக்கும், கீழே இருக்கிறதெல்லாம் காண்பிக்கும், அது ரொம்ப வெண்மையாகவும் இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது எங்கிருந்து வருகிறது பாருங்க, அது ஒளிர்ந்தது. அது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருந்த அரியணையிலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. கடவுளும் ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசுவும் இருக்கின்ற இடத்துல இருந்து அது புறப்பட்டு வந்தது. நகரின் தெரு நடுவே பாய்ந்து ஓடியது. நகருடைய தெரு நடுவே பாய்ந்து ஓடியது. ஆற்றின் இரு மறுக்கும் வாழ்வு தரும் மரம் இருந்தது. ரெண்டு சைடும் வாழ்வு தரு மரம் இருக்கிறது. மாதத்திற்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் 12 முறை கனிகள் தரும். பாருங்க, இன்னைக்கு சீசனுக்கு தான் கனி தரும். அது கூட நிறைய நேரத்தில் நிறைய மரங்கள் சீசனுக்கு கூட கனி தருவதில்லை. ஆனால் இந்த மரம் கனி சீசனுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் கனி தருகிறது. இப்போ வருஷத்துக்கு 12 முறை தருகிறது. பாரு, அதன் இலைகள் மக்களினங்களை குணப்படுத்தக்கூடியவை. பார்த்தீங்களா? அதனுடைய இலைகள் மக்களுக்கு வருகின்ற வியாதி, துன்பம் எல்லாவற்றையும் அது குணப்படுத்தக்கூடியவையாக இருக்கிறது. சாபத்துக்கு உள்ளானது எதுவும் நகரில் இராது. சாபத்துக்கு, பாவம் அதெல்லாம் அந்த நகரில் இராது. கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருக்கும் அரியணை அங்கு இருக்கும். கடவுளும் ஆட்டுக்குட்டியும் அங்கு இருக்கிறாரு. வழிபடுவார்கள், அவரது முகத்தை காண்பார்கள், அவரது பெயர் அவர்களுடைய நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கும். இனி இரவே இராது, விளக்கின் ஒளியோ கதிரவனின் ஒளியோ அவர்களுக்கு தேவைப்படாது. அல்லேலூயா. பார்த்தீங்களா? ரொம்ப அழகா சொல்றார். ஆற்றின் ஆறு நடுவில் ஓடுது, மரம் கனி தருது,
இலைகள் மக்களுக்கு அது அழகாக ஒரு வைத்தியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவங்க இருளாக இல்லை, அங்கே எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. பணியாளர்கள் எல்லாம் ஆண்டவரை வணங்குவாங்க என்று நம்ம பார்க்குறோம் இல்லையா? எல்லாரும் அப்படி முகத்தை காண்பார்கள். இனி அங்கே இருளே கிடையாது, எல்லா கதிரவன் ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, கதிரவனே இல்லைன்றார். ஏன்னா கடவுளாகி ஆண்டவர் அவர்களுக்கு ஒளியாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் என்றென்றும் ஆட்சி புரிவார்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ரொம்ப அழகான லைஃப். அப்போது த ட்ரீ ஆஃப் லைஃப் அதான் நம்ம பார்க்கணும். த ட்ரீ ஆஃப் லைஃப், த ட்ரீ சிக்னிஃபிகன்ஸ், த லைஃப், த அவைலபிலிட்டி டு பிலீவர்ஸ், த ட்ரீஸ் ஃப்ரூட் அண்ட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ் ஃபார் பிலீவர்ஸ். அது விசுவாசிகளுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தருகிறதாய் பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கிறோம் கிறிஸ்துவனுடைய வருகை. பின்னர் அந்த வானதூதர் என்னிடம், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மை உள்ளவை, விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டும் இறைவாக்கினரை தூண்டி எழுப்பும் கடவுளாகிய ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பினார். இதோ நான் விரைவில் வருகிறேன் என்றார். இந்த நூலில் உள்ள இறை வாக்குகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். யோவானாகிய நானே இவற்றை எல்லாம் கண்டேன், கேட்டேன். அப்பொழுது இவற்றை எனக்கு காட்டிய வானதூதரை வணங்கும் பொருட்டு அவருடைய காலடியில் விழுந்தேன். அவரோ என்னிடம், வேண்டாம், உனக்கும் இறைவாக்கினர்களுக்கான உன் சகோதரர் சகோதரிகளுக்கும் இந்த நூலில் உள்ள வாக்குகளை கடைபிடிப்போருக்கும் நான் உடன் பணியாளனே, கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்றார். பார்த்தீங்களா? ஒரு தேவதூதன் சொல்றாரு, கடவுள் வரப்போறாரு, எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அவரை வணங்குறாங்களாம். அப்போ அவர் சொல்றாரு, நானும் உன்னை போல ஒரு மனுஷன் தான், என்னை வணங்கக்கூடாது. ஏன்னா கடவுளை மட்டும்தான் வணக்கத்துக்குரியவர்களா. நம்ம இன்னைக்கு உலகத்துல நம்ம யாரை வணங்கி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரையா, மனிதர்களையா? நமக்கு வேலை தருகிற எஜமானியா, பணம் நம்ம தருகிற எஜமானியா, நம்ம யாரை வணங்குறோம்? இன்னைக்கு யாரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய திருச்சபைகளில் மனிதனை மையமாக வைத்து மகிமைப்படுத்துகின்ற மக்களாக நாம் இருக்கிறோம். நிறைய இடங்களில் அண்ணன் தான் எல்லாம், இவர் தான் எல்லாம், தம்பி தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அது மிகப்பெரிய தவறு என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்காக ஜீவனை கொடுத்தவர் இயேசு ஆண்டவர் தான். நம்மை மீட்டவர் இயேசு ஆண்டவர் தான். எந்த அண்ணனும் இல்லை, எந்த தம்பியும் இல்லை. இந்த உலகத்துல எவனும் நமக்காக மரிக்கவில்லை. இயேசு ஆண்டவரை தவிர ஒருவனும் நமக்காக மரிக்கவில்லை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமே. அப்படியே அப்போ திருப்பி நம்ம மனிதனுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். மனிதனுக்கு பின்னாடி ஓடி அவனுடைய தலைமைத்துவத்தை நம்பிக்கொண்டு உலகத்துல நம்ம பாவங்களை அக்கிரமங்களை செய்து கொண்டு திருச்சபையை சீரழித்து கொண்டிருக்கிறோம். கடவுள் நம்ம கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறதற்கு காரணம் மனிதனை மையமாக வைத்து வணங்குவது, அல்லது மனிதனை மையமாக வைத்து ஓடிக்கொண்டிருப்பது இல்ல. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பவுல் சொல்றார், யாரை நான் பிரியப்படுத்த பேசுகிறேன்? மனிதனையா, ஆண்டவரையா? மனிதனை அல்ல, ஆண்டவரையே நான் பிரியப்படுத்த வேண்டும். திருச்சபையில பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. ஒரு 1000 சபையார் பொறுப்பாளர்களும் ஒருத்தரை பிரியப்படுத்துறதுக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது, ஆண்டவரை பிரியப்படுத்தும் மாதிரி வேலை செய்யணும். அப்போ எல்லாருக்கும் நம்ம எதிரிகளாக மாறுவோம். நிறைய நேரத்தில் வசனத்தை சொல்லுகிற போது 1000களும் அவங்களுக்கு எதிரிகளாக மாறுவாங்க. அதை பற்றி கவலையப்பட தேவையில்லை. ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே. ஆட்டுக்குட்டி ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம். அவர் தான் நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்தவர், நமக்காக பாடுகளை துன்பங்களை ஏற்றுக்கொண்டவர், நம்முடைய ரத்தத்தை நமக்காய் சிந்தினவர். அப்போ நம்ம ஏன் மனுஷனை நம்ம மையப்படுத்த வேண்டும்? அண்ணன் தம்பி ஏன் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும்? அதெல்லாம் நம்ம விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்பாக வர வேண்டும். அதான் சொல்றார், நீ வணங்க வேண்டியது நான் அல்ல, ஆண்டவரே. அவர் தொடர்ந்து என்னிடம் பின்வருமாறு கூறினார், இந்த நூலில் உள்ள இறை வாக்குகளை முத்திரையிட்டு வைக்காதே. இதோ காலம் நெருங்கி வந்து விட்டது. இதற்கிடையில் தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும், இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானதை செய்து கொண்டே இருக்கட்டும், தூயர் தூய்மையானதை செய்து கொண்டே இருக்கும். அவர் சொல்றாரு, இந்த புத்தகத்தை சீல் போடாத, இதை எல்லாரும் படிக்கட்டும், வாசிக்கட்டும். அதே நேரத்தில் தவறு செய்யட்டும், நன்மை செய்யட்டும், ஆண்டவருக்காய் காத்திருக்கட்டும், ஆண்டவர் வரப்போகிறார் என்று சொல்றார். இதோ நான் விரைவில் வருகிறேன், அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்க இருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. பார்த்தீங்களா? அவன் செய்யற தப்புக்கு உடனே ஆண்டவர் கொடுக்கிற பனிஷ்மெண்ட், நியாய தீர்ப்பு இருக்குது. அதனால அவன் என்னென்ன செய்யறன்னு செஞ்சுக்கிட்டான், அதை பத்தி நமக்கு ஒண்ணு இல்லைன்றார். அகரமும் நகரமும் முதலும் இறுதியும் நானே. ஆண்டவரே சொல்றார், ஆல்பா ஒமேகா நான் தான். தங்கள் ஆடைகளை துவைத்து கொண்டோர் பேறு பெற்றோர்.
வாழ்வு தரும் மரத்தின் மீது அவர்களுக்கு உரிமை உண்டு. அவர்கள் வாயில்கள் வழியாக நகருக்குள் நுழைவார்கள். நடத்தை கெட்டோர், சூனியக்காரர், பரத்தமையில் ஈடுபடுவோர், கொலைகாரர்கள், சிலை வழிபாட்டினர், பொய்மை நாடி அதன்படி நடப்போர் ஆகிய அனைவரும் அதில் நுழையவே மாட்டார்கள். யார் பரலோகத்தில் நுழைய மாட்டார்கள் என்பதை மிக தெளிவாக சொல்ல பாருங்கள். நடத்தை கெட்டோர், கடவுளுக்கு விரோதமாக நடத்தை கெட்ட வாழ்க்கை வாழ்வது, சூனியக்காரர், பரத்தமையில் அதாவது விபச்சாரத்தில் ஈடுபடுவோர், கொலையாளிகள், சிலை வழிபாட்டினர், பொய் சொல்றவங்க, இதன்படி நடக்கிறவங்க யாரும் ஆண்டவருடைய அந்த பரிசுத்தமான நகருக்குள்ளாக பிரவேசிக்க மாட்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். கடைசியாக முடிவுரையை நம்ம பார்க்கிறோம். திருச்சபைகளுக்காக உங்கள் முன் இவ்வாறு சான்று பகருமாறு இயேசுவாகிய நான் என் வானதூதரை அனுப்பியுள்ளேன். தாவீதின் குலக்கொழுந்தும் வழி தோன்றலும் நானே, ஒளி படைத்த விடிவெள்ளியும் நானே, தூய ஆவியாரும் ஆட்டுக்குட்டியின் மணமகளும் சேர்ந்து வருக வருக என்கின்றார்கள். இதை கேட்போரும் வருக வருக என சொல்லட்டும். தாகமாய் இருப்போர் என்னிடம் வரட்டும். விருப்பமுள்ளோர் வாழ்வு தரும் தண்ணீரை இலவசமாய் குடிக்கட்டும். இந்த நூலில் உள்ள இறைவாக்குகளை கேட்போர் அனைவரையும் யோவானாகிய நான் எச்சரிப்பது யாதெனில், இந்த இறைவாக்குகளோடு எதையாவது யாரேனும் சேர்த்தாலும் இந்நூலில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகள் அவர்களை வந்தடையுமாறு கடவுள் செய்வார். இந்த நூலில் உள்ள இறைவாக்குகளில் எதையாவது யாரேனும் எடுத்துவிட்டால் இந்நூலில் எழுதப்பட்டுள்ள வாழ்வு தரும் மரத்தினின்றும் திரு நகரின் அவருடைய பங்கை கடவுள் எடுத்து விடுவார். இவற்றை சான்று பகர்வர் ஆம், விரைவாகவே வருகிறேன் என்கிறார். ஆமேன். ஆண்டவராக இயேசுவே வாரும். ஆண்டவராக இயேசுவின் அருள் நம் அனைவரோடும் இருப்பதாக என்று ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறத அப்படியே வாசிங்க, அப்படியே பழகுங்க. இதை பற்றி யாரும் என்ன பண்ணக்கூடாது, தவறாக எழுதக்கூடாதுன்னு சொல்கிறார். அதான் நோ மோர் கர்சஸ், only the absence of curse, the new heaven, the new earth, God's presence is implications for believers. ஆண்டவர் நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம அவருக்காக நம்ம வெயிட் பண்ணோம். இந்த வார்னிங்கையும் இந்த அழைப்பையும் நம்ம பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அதான் சொல்றாரு, த ரிவர் ஆஃப் லைஃப் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்றார். வாழ்வு தரும் ஓடிக்கொண்டிருக்கிற நீர் ஊற்று இல்லையா? எசேக்கியேல் 47:1-12 பார்க்குறோம். த ரிவர் ஃப்ளோயிங் ஃப்ரம் த டெம்பிள், ஆலயத்திலிருந்து ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆறு மக்களுடைய தாகங்களை தீர்த்து அவளுக்கு வாழ்வு தருகிறது. அதே போல சங்கீதம் 36:8-9 பார்க்குற த ரிவர் ஆஃப் காட்ஸ் டிலைட்ஸ், கடவுள் மகிழ்கின்ற ஆறு என்று சொல்லப்படுகிறது. யோவான் 7:37-39 ஜீசஸ் இஸ் த சோர்ஸ் ஆஃப் த லிவிங் வாட்டர், இயேசுவே உண்மையான ஜீவ தண்ணீராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அதான் அடுத்தது த ட்ரீ ஆஃப் லைஃப், வாழ்வு தரும் மரம். ஆதியாகமம் 2:9 பார்க்குறோம். ஏதேன் தோட்டத்தில் அந்த மரம் இருந்ததை நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகள் 3:18 வாழ்வு தரும் மரம் என்பது ஞானமே என்று ஆண்டவர் சொல்றார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குற ப்ராமிஸ் ஆஃப் த ட்ரீ ஆஃப் லைஃப் டு ஓவர் கம்ஸ் என்று பார்க்கிறோம். காட்ஸ் பிரசன்ஸ், 3வது காட்ஸ் பிரசன்ஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார், நம்முடைய வாழ்வில இருக்கின்றார், எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறார். எசேக்கியேல் 48:35 பார்க்குறோம். கடவுள் எருசலேமில் இருக்கிறார், தன் மக்களோடு இருக்கிறார். சங்கீதம் 16:11 பார்க்குறோம். கடவுளுடைய இன்ப சமூகத்தில் ஆனந்தம் நமக்கு உண்டு என்று. அடுத்தது நம்மளை எச்சரிக்கிற வார்த்தைகள் அவருடைய 2ஆம் வருகைக்காக. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 2, நீதிமொழிகள் 30:6, ஏசாயா 55:1. எல்லாரும் வாங்க, இலவசமாக ஆண்டவர்கிட்ட அப்படி தண்ணீரை வாங்கி குடிங்க, பாலை வாங்கி குடிங்க, அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். நித்திய வாழ்க்கை தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்திரல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். யோவான் 4:14 ஆண்டவர் நமக்கு தருகிற நித்திய ஜீவனை பார்க்கிறோம். 1 யோவான் 5:11-13 நம்ம பார்க்கிறோம். எட்டர்னல் லைஃப் த்ரூ ஃபெய்த் அண்ட் ஜீசஸ். இயேசுவில் நம்ம விசுவாசம் வைக்கும் போது நமக்கு நித்திய வாழ்வை ஆண்டவர் தருகிறதாய் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து த ரிவர் ஆஃப் லைஃப் என்ற செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய வருகைக்காக நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படவும், நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தவும், நம்முடைய திருச்சபையை ஆயத்தப்படுத்தவும், நம்மை சுற்றி இருக்கிற மக்களை ஆயத்தப்படுத்தவும் தூய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான காலை வேளைக்காய் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். கண் போன எங்களோடு இரவில் எங்களோடு இருந்தீர் ஆண்டவரே. கொடுத்து வருகிற நல்ல மழைக்காக நன்றி. தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்கிறது. குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்னும் மழை இல்லை ராஜா. அதிகமான மழையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
இந்த மழையினாலே ஆண்டவரே என்னுடைய புல் பூண்டுகள் செழிக்க, விவசாயம் பெருக கிருபை தார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். 7 கண்டங்களிலும் இருக்கிற எல்லா நாட்டு மக்களையும் ஆசீர்வதி. குறிப்பாக தமிழ் பேசுகிற மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும். தமிழ் கிறிஸ்தவர்களை ஆசீர்வதிங்க. வார்த்தைகளை கேட்கிற மற்ற மார்க்கத்தினர்களுக்காக ஆண்டவர் நாள் ஜெபிக்கிறோம், அவர்களையும் ஆசீர்வதிங்க. உலக நாடுகள் ஏற்படுகிற போர்கள், பதட்டங்கள், இயற்கை பேரிடர்கள், ஆண்டவரே உடல்நல குறைவுகள், இந்த கொரோனா வைரஸ் போன்ற பறவைகள் எல்லாம் காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இஸ்ரேல் ஆண்டவர் ஹமாஸ் போர் நிறுத்தப்பட வேண்டும், உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்பட வேண்டும். இந்தியா ஆண்டவர் சமாதானத்தின் நாடாய் வாழ்த்து ராஜா. இந்திய தேசத்துக்காக ஜபிக்கிறோம். ஜனாதிபதி, பிரதமருடைய, முதலமைச்சர், கவர்னர், அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்காக ஜபிக்கிறோம். இந்தியா ஆண்டவர் உலகத்திலே சமாதானத்தின் நாடாக வளரட்டும். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த தேவர் சகோதர சகோதரர்கள் நாங்கள் பார்த்து, ஜாதி மதம் இனம் அடிப்படையில் இல்லை, மகிழ்ச்சியோடு நாங்கள் பார்க்க கிருபைத்தார். உலகத்தில் இருக்கிற அனைத்து தேவ மனிதர்களுக்காக, தேவதாசர்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் கத்தோலிக்கர், கிறிஸ்தவர்களுக்காக, லுத்தரன் திருச்சபைக்காக, மற்ற எல்லா சபைகளுக்காக நான் ஜபிக்கிறோம். எல்லா சபைகளுடைய ஊழியங்களையும் ஆசீர்வாதங்கள், ஸ்தாபனங்களை, பள்ளிக்கூடங்கள் ஆசீர்வாதம். குறிப்பாக இப்படி தாய் திருச்சபையாகிய இந்திய லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆண்டவரே சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை, இப்படி கண்கடை எரியல் கல்லூரி எல்லாருக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக கண்கடை எரியல் கல்லூரிக்காக ஜபிக்கிறோம். யார் முதல் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, இந்த சண்டை ஆண்டவர் நிறுத்தப்பட்டு ஆண்டவரே ஏற்ற மக்கள் உமக்கு ஆண்டவர் ஏற்புடையவர்கள் அங்கே வந்து இந்த ஆண்டவரே செமினாரியை மிக அழகாய் நடத்த, நேர்த்தியாய் நடத்த என் தேவன் கிருபை தர வேண்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடும். அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றும் சமாதானத்தின் ஆவி அங்கே ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இரு குழுக்களிலேயே ஆண்டவர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ராஜா. உம்முடைய மக்களை நீர் அங்கே அமைதிப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறதுனால சபைகளில் பல கேள்விகள் உண்டு. பிள்ளைகள் அங்கிருந்து எப்படி படித்துவிட்டு வருவார்கள், படிக்க போவார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறோம். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் என் தேவனே மாற்றம் செய்ய வேண்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளிலே வியாதிகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், துன்பத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். பாப்பனப்பள்ளி போத வட்டத்திற்காக ஜபிக்கிறோம். அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சானா திருச்சபைகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே அங்கே பலவீனமாக இருக்கிற அமுதம்மாவுக்காக, விமலம்மாவுக்காக, கோபியானுடைய அன்பு தாயாருக்காக, இப்படி சுமதி பிரபர் அன்பு, ஆண்டவர் சகோதரி அன்பு மகன் பிரவீனுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கண் நோக்கி பாருங்க. இப்படி அன்பான ஆயர் ஆண்டவர் உதயரேசன் இருக்காங்க, நிக்சன் இருக்காங்க, ராஜ்குமார் இருக்காங்க ஜபிக்கிறோம். ஆண்டவர் இதோட ஜபலாசரை இருக்கா ஜபிக்கிறோம். பலவீனங்கள் உண்டு, எல்லாரையும் கர்த்தர் காத்தவர்கள் வழி நடத்த ராஜா. தேவைகளை என் தேவன் பரத்திலிருந்து சந்திக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இப்படி ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் பிறந்த நாளையும் திருமண நாட்களை நடி செலுத்துகிற எல்லா மக்களுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலன் ஜீவனை தந்து ஆண்டவர் நீர் பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளினுடைய எல்லா ஊழியங்களையும் பணிகளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு கூட ஊழியத்தில் இருக்கிற இப்படி அன்பர் சாருக்காக, ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மறைகளுக்காக ஜபிக்கிறோம். இந்த 2 நாள் பயணமாக சென்னை சென்றிருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த பயணங்களை வாய்க்கு செய்து பத்திரமாய் திரும்பி வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். இப்படி அன்புக்குரிய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். இந்த இசை வழி பயணத்தில் எங்களோடு இருக்கிறாங்க ராஜா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. சாரை இன்னும் வலிமையாக எடுத்து நீ தேவன் பயன்படுத்தும். அநேக இடங்களிலே உங்களுடைய இசையை ஆண்டவர் அவர் கற்றுக் கொடுத்து அநேக மக்களை உம்முடைய ஆண்டவர் ராஜ்யத்திற்குள்ளாய் சேர்க்கும்படியாக அப்படி பயன்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த நேற்று தினத்தில் விசேஷமாக உடைய டாக்டர் ஆலிஸ் ஜி பிராயருடைய அன்பான 87வது பிறந்த நாளை கண்டு நாங்கள் நன்றி செலுத்தினோம். அன்புக்குரிய ஆயர் அருள் திரு மனோஜ் ஆயர்கள் அவருடைய தலைமையிலே ஆயர்களாக சபை சங்கமாய் ஒன்று கூடி, ஆசிரியர்களாய் ஒன்று கூடி நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறோம். அம்மா வாழ்ந்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவள் விட்டு சென்றுகிற பணிகளை இன்னும் யாரும் செய்யல ராஜா. அதை தொடர்ந்து நாங்கள் செய்ய தரிசனத்தோடு வாழ கர்த்தர் நீர் கிருபை தார். அவருடைய சகோதரிகள், குடும்பத்தின் மக்களை நினைவு கூறுகிறோம். வெளிநாட்டில், அமெரிக்காவில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். தொடர்ந்து இந்த நாளின் எல்லா பணிகளும் பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா தேவையை சந்தி அடியனையும் குடும்பத்தார் எடுத்துக்கொண்டு நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்களோடு தங்க இருக்கட்டும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையரோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.